கன்னியாகுமரி ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் ஆணைய தலைவர் அருண் தலைமையில் அமைச்சர் மனோ தங்கராஜ், ஆட்சியர் அழகுமீனா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அருண், பட்டா நிலங்களில் கிறிஸ்தவ ஆலயம் கட்டுவதில் உள்ள பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். 2 ஏக்கர் அளவுக்கு சிறுபான்மை மக்களுக்கு அரசு புறம்போக்குள்ள ஒதுக்கி அவருடைய கல்லறை கட்டுவதற்கும் கபரஸ்தான் செய்வதற்கும் அரசாணை இருக்கிறது. 15 மாவட்டங்களில் செய்திருக்கார், மற்ற மாவட்டங்களில் செய்து கொண்டிருக்கிறார். அதை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் தடை இருந்தால், அது கல்லறை தோட்டம் கட்டுவதற்கோ அதை சுற்றுச்சுவர் எழுப்புவதற்கோ தடை இருந்தால், அந்த தடை இருக்கிற இடங்களில் அது பாதை போவதற்கு பாதை இல்லை என்கிறது முக்கியமான பிரச்சனையா இருக்கு. முக்கியமான பிரச்சனை என்று பார்த்தால் கல்லறை தோட்டம், கபரஸ்தான் தான் மேஜர் ப்ராப்ளம். அப்புறம் அரசு பள்ளிகள் போல, அரசு கல்லூரிகளை போல சிறுபான்மை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை அதை விரிவுபடுத்த வேண்டும் என்றுதான் முக்கியமான பிரச்சனையா இருந்தது. அதற்கு தீர்வு கண்டது. சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்த டிரஸ்டுக்கு கொடுத்த அனுமதியை அதிமுகவினர் பயன்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதிமுக நிர்வாகி மற்றும் டிரஸ்ட் நிர்வாகிகள் உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாரத்தான் போட்டிக்கான துவக்க நிகழ்ச்சியன்று மேடையில் அதிமுக கட்சியின் விளம்பர போர்டை அமைத்தும், அதிமுக கட்சி தலைவர்களின் படம் குறித்த பனியன்களை அணிந்தும், அனுமதியின்றி ஒளிபெருக்கியை பயன்படுத்தியும் போட்டி நடத்தப்பட்டதன் பேரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த மேற்கு வங்காளத்தை சேர்ந்த வாலிபரை தர்மஅடி கொடுத்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளிக்கு நடந்து சென்ற பள்ளி சிறுமியிடம் அத்துமீறியது குறித்து அறிந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட வாலிபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்து மேல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் அதிவேகமாக உயரக பைக்கை ஓட்டி எதிரே வந்த ஸ்கூட்டி மீது மோதியதில் 15 வயது சிறுவன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் சந்தை சாலையில் 17 வயது சிறுவன் ரீல்ஸ் எடுப்பதற்காக உயரக இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றபோது நேருக்கு நேர் பைக் மோதி விபத்தில் 5 பேர் தூக்கி வீசப்பட்டதில் பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பனந்தாள் காசி மடத்து 21வது அதிபர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி முத்துக்குமாரசாமி தம்பிரான் மறைவுக்கு தருமபுரம் ஆதீனம் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சீர்காழியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சைவம் தழைக்க பாடுபட்டவரை இழந்து சமய உலகம் தத்தளிக்கிறது. அன்னாரின் ஆன்மா இறையடியில் இளைப்பாற பிரார்த்தனை செய்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வருவாய்த்துறை அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் பொது கலந்தாய்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட கிளை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு வந்த மாற்றுத்திறனாளி நடக்க முடியாத சூழ்நிலையில் அரசு அதிகாரிகளின் வாகனம் மூலமாகவே அழைத்து சென்று அவருடைய தேவையை பூர்த்தி செய்து வீட்டில் இறக்கிவிட்ட சம்பவம் பார்வையாளர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் தாயுடன் ஆதார் அட்டையை புதுப்பித்து பெயர் திருத்தம் செய்ய வந்தபோது அங்கிருந்த வீல் சேரில் மாற்றுத்திறனாளியை அமர வைக்க இயலாத நிலையில் இந்த சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் நெடுஞ்சாலைத்துறை இறுதிக்கெடு விதித்து நோட்டீஸ் வழங்கியும் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்படாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதியில் பயணித்த வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தூத்துக்குடி நகர தீயணைப்பு துறையினர் மற்றும் சிப்காட் தீயணைப்பு துறையினர் இணைந்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஸ்ரீ தந்தி மாரியம்மன் கோயிலில் திருவிழா முடிந்து 3 மாதங்கள் ஆகியும் குண்டம் மிதிக்கும் பகுதியில் திடீரென தீப்பிழம்பும் புகையும் வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திடீரென தீப்பிழம்பும் புகையும் வருவதைக் கண்ட மார்க்கெட் வியாபாரிகள் தண்ணீர் மற்றும் பால் ஊற்றி தீப்பிழம்பினை அணைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.